மண்டே மம்மி ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி. ரொம்ப வெள்ளையாகிறனால எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நானா வெள்ளையா இருக்கேன்னு ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி 10 ரூபா கொடுத்து மூஞ்சிக்கு போட்டேன். கொஞ்சமா சாப்பாடு, கொஞ்சம் அதிகமா சிக்கன். ரசம் சுமாராக தாங்க இருக்குது. ஏன்னா தானே செஞ்சிருக்கீங்க. அதான் சொன்னேன் சிக்கன் எப்படி செஞ்சாலும் நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? சாரல் மாநில ருசி கண்ட பூனை. செம்ம மேட்ரு வருது அதில் தான். ருசி கண்ட பூனை சூப்பர் இல்ல? இந்த பூனை எல்லாத்தையும் சாப்பிடும். இல்ல அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே. எப்படியும் அவங்களுக்கு ஒரு 30 years இருக்கும். அதான் 30 வயசு இருக்கும். அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, தப்பு. ஆனா அந்த அக்காவுக்கு பாருங்களேன், நைட்டு சக்கு சக்கு சக்குன்னு அக்காங்கன்னா போடுவீங்களா? போடுங்க போடுங்க. அதுக்கு இன்னும் அக்காவா மாற முடியுமா? நெவர். ஹாய் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லஞ்ச் வீடியோ போட போகிறோம். ஏன் ரொம்ப நாள் கழிச்சு லஞ்ச் வீடியோனா, நடுவில் உடம்பு சரியில்லை, நிறைய பிரேக்கு, கொஞ்சம் டென்ஷனு. மண்டே மம்மி ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி, ரசம், மைசூர் ரசம், ஒயிட் ரைஸ். ஓகே, வாங்க சாப்பிட்லாம். ஹாய் கைஸ், ரொம்ப வெள்ளையாகிறனால பட்டி டிங்கரிங்லாம் பார்த்தேன், அதனால தான் வெள்ளையாகிறேன். எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நானா வெள்ளையா இருக்கேன்னு. காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெள்ளையா இருக்கேன், அவ்வளோதான். பியூட்டி பார்லர் போனேன். பியூட்டி பார்லர் என்னை பார்த்தா பியூட்டி பார்லர் போகிற மாதிரி ஆகுது. ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி 10 ரூபா கொடுத்து மூஞ்சிக்கு போட்டேன். ஓகே, நமக்கு 1000 டென்ஷன் இருந்தாலும் இனி அந்த டென்ஷனாக தூக்கிக்குள்ளே வெளியே போடுறோம். நம்ம பேசுறத பேச போகிறோம். நமக்கு தேவை என்னவோ அதை மட்டும் தான் சரி, ஓகே. நான் பேசினா தேவையில்லாம் பேசினே இருப்பேன். சிக்கன் பார்த்தீங்களா, மம்மி செஞ்சது. ஏன் சாப்பாடு கம்மியாக போட்டேன்னா, காலைல டிஃபன் சாப்பிட்டேன், குளிச்சுட்டு வந்தேன்னா பசி எடுக்கிற மாதிரி சொல்லி இட்லி சாப்பிட்டேன். நம்மளுக்கு இட்லி தான் சாப்பிட்டோம்னா சாப்பாடு பிடிக்காது. இருந்தாலும் வீடியோ போட்டு 2 நாள் ஆகுது. அதனால கொஞ்சமா சாப்பாடு, கொஞ்சம் அதிகமா சிக்கன். எங்க அம்மா வைக்கிற ரசத்துக்கு சூப்பரா எல்லாமே நல்லா செய்வாங்க அம்மா. ஏன்னா ஒரு நாளைக்கு தான் சொதப்புவாங்க. சொதப்புற அன்னைக்கு நம்ம அதை சொல்லின்னு இருந்தா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ரசம் சுமாரா தாங்க இருக்குது. ஏன்னா தானே செஞ்சிருக்கீங்க. சிக்கன் நல்லா இருக்கும். நான் தான் சொன்னேன் சிக்கன் எப்படி செஞ்சாலும் நல்லா இருக்கும். நான் ஒண்ணு உப்பு காரம் போட்டு செஞ்சா தான் நல்லா இருக்கும். அது உப்பு காரம் போடாம செஞ்சா நல்லா இருக்கும். எப்படி போச்சு சண்டே? நேற்று செம போர் இல்ல? செம போர், எனக்கு செம போர்ப்பா. மழை வேற. இந்த கோயில் திருவிழாவுக்கு போலான்னு பார்த்தா மழை. போய் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா மழை. மழையில எங்கன்னா போய் மாடினா செட் ஆகாது. அதுக்கு பயந்துன்னு வெளியே எங்கேயும் போல நான். எனக்கு மழையில நனைய பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்குமா? யாராருக்கு மழையில நனைய பிடிக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு மழையில நனைய பிடிக்கவே பிடிக்காது. வெயில்ல கூட சமாளிச்சிருவேன். எனக்கு மழை மழை பிடிக்கும். தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்க பிடிக்கும். அதை நனையிறது அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் மழை நனையுது. பட் ஆனா மழை பிடிக்கும்.
மழை பெய்யுறது, அந்த காற்று சில்லுன்னு காற்று வரணும், அதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவேன். பட் ஆனால் வந்து மழை வந்து நனையிறது தான் பிடிக்காது. ஆனால் இந்த சாரல் மழையில் நனைய பிடிக்கும். நனையல எங்கன்னா வெளியே போக பிடிக்கும், லாங் ட்ரிப்பு. உங்களுக்கு பிடிக்குமா சாரல் மழையில? அப்படியே வானம் மேகமூட்டமாக இருக்கும், அப்படியே ஊத காற்று சில்லுன்னு அடிச்சுட்டு இருக்கும், லைட்டாக அங்கங்கே ட்ராப்பாக மழை பண்ணிட்டு இருக்கும். செம்மையாக இருக்குங்க அதெல்லாம். எங்கே கேட்டா கேட்டா எனக்கு வயசாயிடுச்சுன்றாங்க. ருசி கண்ட பூனை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சேனல் ஒன்று ஓப்பன் ஆக போகுது. அதில் எல்லா விஷயமும் பேசலாம்னு இருக்கேன். மெயினாக டேஸ்ட் சம்மந்தப்பட்டது தான். எது ஆடியன்ஸ்க்கு பிடிக்குதோ அது. ருசி கண்ட பூனை சேனல் பேர். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செம்ம மேட்ரு தான் வருது அதில் தான். இது லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சுல, அதனால கம்மு விட்டேன். ருசி கண்ட பூனை சொல்லு. அவன் என்ன சொன்னாங்க ஒரு படத்துல, விடி விஜயன், நே தம்பி அப்படின்னு ஒன்று, ருசி கண்ட பூனை. சூப்பர்ல. விஷயம் இருக்குதுங்க, விஷயம் இல்லாம எல்லாம் இல்ல. ருசி கண்ட பூனை. இந்த பூனை எல்லாத்தையும் சாப்பிடும். இல்ல அது பண்ணத்து மேலே பல்லனது ஓடத்து மேலே வந்தாடுது ஐயா ஹொய். ரசம் சோறு இறங்கல, பிடிக்கவே எனக்கு. என்ன பண்றது, சாப்பிட்டுதான். சரி, கடைசியா ஆட்டத்தை முடிப்போம். மறக்காம ருசி கண்ட பூனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட ஆடியன்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன். நேத்து நைட்டு 11 மணி மேல ஒரு யூடியூப்ல ஒரு லைவ் ஒன்று பார்த்தேன். அந்த லைவை பத்தி உங்ககிட்ட நானே பேசணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன் பாருங்க. இப்போ என் ஆடியன்ஸ் அப்படின்னு டக்குன்னு அது ஞாபகம் வந்து அதெல்லாம் மறந்துட்டு இருப்பேன். எப்படியும் அவங்க ஒரு 30 இயர்ஸ் இருக்கும், அதான் 30 வயசு இருக்கும். அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, தப்பு. அவங்க மாஸ்க் போட்டுக்கினாங்க, மாஸ்க் போட்டுக்கின்னு என்னமோ பேசுறாங்க நைட்டு லைவ்ல. நானும் கூட நான் தான் பேசுறாங்கன்னு பார்த்தேன். எவ்வளோ கமெண்ட்ஸ், எவ்வளோ. நாங்கெல்லாம் லைவ் போட்டா ஒரு கமெண்ட்ஸ் வராது. கமெண்ட் போடுங்க, ஏதாவது பேசுங்க, அப்படியே கெஞ்சம் வருவானுங்க, அப்படியே போயிடுவாங்க. எல்லாம் வருவாங்க அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு 24 30 10 15 காட்டும் வியூஸ். பட்டுன்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, ஜீரோல இருக்கும். யாருன்னா ஒருத்தர் வருவாங்க, 2 செகண்ட்ல போயிடுவாங்க. யாருன்னா வருவாங்க ஆனா அந்த அக்காவுக்கு பாருங்களேன், நைட்டு சாமி மெசேஜ் வருது பாருங்க, படிக்க முடியாது, என்னாலே படிக்க முடியல, அவ்வளோ மெசேஜ் வருது. சக்கு சக்கு சக்குன்னு மெசேஜ் வருது. ஒருத்தர் என்ன பண்ணாங்க, ஏதோ பின் பண்ணி பேமெண்ட் போடுறாங்க, ஒண்ணுமே புரியல எனக்கு. அதான் நினைச்சீங்களேன், நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணா போட மாட்டீங்களோ, ஒரு லைவுக்கு லைக் பண்ணா போட மாட்டீங்களோ, அக்காங்கன்னா போடுவீங்களா? போடுங்க போடுங்க. அதுக்கு இன்னும் அக்காவா மாற முடியுமா? நெவர். நம்ம பெரிய போயிட்டு பாடுவோம், ஃபுல்லா சிக்கனு, கொஞ்சம் ரைஸ், நல்லா ரசத்தை தெரிஞ்சுட்டு. ஒரு மேட்ரு தெரியுமா, நானே ஒரு கமெண்ட் போட்டேன், நானும் லைக் பண்ணேன், நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். பாத்தீங்களா நான் பண்ண மாட்டீங்களா? நான் அவ்வளோ வாட்டி உங்களை கேட்குறேன், ஒரு வாட்டியாவது பண்ணீங்களா? லைக் பண்ணீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? எதுக்கு? மனசு எப்பவுமே குழந்தையா வச்சுக்கோங்க. நான் எப்படி பாருங்க, அந்த ஆண்டிக்கு லைக் போட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணேன், எல்லாமே பண்ணுங்க. நீங்க ஏன் பண்ண மாட்டீங்க? பண்றீங்களா? நீங்க பண்றீங்களா? இந்த வீடியோக்கு பண்ணுங்க. ஓகேவா? குட் பை.